அனைவருக்கும் வணக்கம். ஆதிரை என் சகோதரியின் தோழி. நான் ஒரு மத்தியதர வர்க்கத்தை சேர்ந்தவன். ஆனால் ஆதிரையின் அப்பாவுக்கு நல்ல வியாபாரம் இருந்தது. அவர்கள் நல்ல வசதியான வாழ்க்கையும் வாழ்ந்தார்கள். எங்கள் இரு குடும்பத்திற்கும் நல்ல நெருக்கமும் இருந்தது. அடிக்கடி வீட்டிற்கு வந்து போவோம். நான் அந்த நாட்களில் வேலை தேடிக் கொண்டு இருந்தேன். அப்போதுதான் ஆதிரை என் வீட்டிற்கு வழக்கத்தை விட அதிகமாக வர ஆரம்பித்தாள். அவள் மிகவும் அழகாக இருந்தாள். என்னை விட 12 வயது சிறியவள். அதனால் நான் அவளை அந்த கண்ணோட்டத்தில் பார்த்ததில்லை. என் தங்கை அவளுடன் நெருங்கிய தோழியாக இருந்தாள். எங்கள் வீடுகளும் அருகருகே இருந்தன. நாங்கள் அண்ணன் தங்கை என்று 2 பேர் மட்டும்தான். எங்கள் பெற்றோர்கள் நெடுங்காலத்திற்கு முன்பே ஒரு சாலை விபத்தில் இறந்துவிட்டனர். அப்போது நிலாவுக்கு 4 வயதுதான். நிலாவை நான் தான் வளர்த்து ஆளாக்கினேன். இப்போது நிலா BA முதல் வருடம் படித்து கொண்டிருந்தாள். ஆதிரையும் அதே கல்லூரியில்தான் படித்தாள். மாலையில் நான் களைப்புடன் வீடு திரும்புவேன். அன்றைக்கு 3 இடங்களில் நேர்முக தேர்வு கொடுத்துவிட்டு வந்திருந்தேன். ஆனால் வேலை கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. எங்களை போன்ற இளைஞர்களின் பெரிய பிரச்சனையே இதுதான். என்னுடைய படிப்பு சிறப்பாக இருந்தாலும் சிபாரிசு இல்லை. சிபாரிசு அல்லாத பணம் இருந்தால் மட்டுமே வேலை கிடைக்கும் திறமைக்கு மதிப்பில்லை. ஆதிரையின் அம்மாவும் என் அம்மாவும் பாலிய கால தோழிகள். அதனால் இருவருமே அக்கா தங்கியைப் போலவே பாசம் வைத்திருந்தனர். ஆதிரையின் அம்மா என்னையும் நிலாவையும் தன் சொந்த பிள்ளைகளைப் போலவே நேசித்தார். நிலா தனிமையாக உணராதபடி எங்கள் வீட்டிற்கு அடிக்கடி வந்தும் செல்வார். ஆதிரை எங்கள் வீட்டில்தான் பெரும்பாலும் இருப்பாள். நான் நிலாவை அழைத்து, நிலா, ஒரு கப் தேநீர் போட்டுத்தா, எனக்கு தலை வலிக்கிறது என்றேன். வீட்டிற்கு வந்ததும் சாப்பிட்டுவிட்டு டியூஷன் எடுக்க செல்வேன், குடும்ப செலவுகளை சமாளிப்பதற்காக. இரவு 7 மணி முதல் 10 மணி வரை வீட்டிலேயே டியூஷன் எடுப்பேன். 11ஆம் 12ஆம் வகுப்பு இளைஞர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தேன். நான் இன்னும் தலையை பிடித்து கொண்டு அமர்ந்திருந்தேன். வேலை கிடைக்காததால் மிகவும் கலக்கத்துடனும் இருந்தேன். அப்போது ஆதிரை என் முன் தேநீர் கோப்பையுடன் நீட்டினாள். அவள் கையிலிருந்து தேநீர் கோப்பையை வாங்கினேன். அவள் என் அருகிலேயே அமர்ந்தும் கொண்டாள். விகாஷ், சீக்கிரம் தேநீரை குடித்துவிட்டு எனக்கு அக்கௌண்டன்சி மற்றும் எக்கனாமிக்ஸ் கேள்விகளை விளக்கு என்றாள். சத்தியமாக சொல்கிறேன், செய்து செய்து சோர்வடைந்து விட்டேன். ஆனால் புரியவே இல்லை என்றாள். அவள் அப்படிதான் இருப்பாள். என்னை விட 12 வயது சிறியவள் என்றாலும் என் பெயரை சொல்லியே அழைப்பாள். நான் ஆதிரை எனக்கு ரொம்ப தலை வலிக்கிறது என்றேன். என் பேச்சை கேட்டதுமே நான் என்ன செய்ய முடியும்? தலைவலியா? தேநீரை குடி, மரியாதையாக எனக்கு விலக்கி கொடு, எந்த பிரச்சனையும் நான் கேட்க மாட்டேன் என்று சொன்னாள். நான் அவளை கண்களில் ஒரு முறை நோக்கினேன். ஏன் என்று தெரியவில்லை. ஆனால் என்னால் அவளை மறுக்க முடியவில்லை. ஏன் மறுக்க முடியவில்லை என்று எனக்கும் புரியவில்லை. களைப்பாக இருந்தாலும் அவளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கவும் ஆரம்பித்தேன். ஆனால் அவள் மிகவும் பிடிவாதமான பெண். மீண்டும் மீண்டும் விளக்கினாலும் அவள் மூளையில் எதுவுமே ஏறவில்லை. நான் முழு கேள்வியையும் விளக்கிவிட்டு, ஏதாவது மண்டையில் ஏறியதா இல்லையா என்று கேட்டபோது, ஆமாம், எல்லாம் புரிந்தது. ஆனால் இந்த கேள்வி எப்படி தீர்க்கப்பட்டது என்றாள். பேனாவை வாயில் கடித்து கொண்டு அவள் ஒரு பைத்தியக்காரத்தனமான பதிலை கூறி என்னை மேலும் எரிச்சலூட்டினாள். இதனால் எனக்கு அவள் மீது கோபம் அதிகமானது. நான் டியூஷன் செல்லும் நேரமும் ஆகிவிட்டது. நான் எழுந்து நின்றேன். எழுந்து போ, நீ படிக்க மாட்டாய், இது உன் வேலை இல்லை. அத்தையிடம் சொல்கிறேன், ஏன் உன் படிப்புக்காக பணத்தை வீணாக்க வேண்டும் என்று. இதே பணத்தை உனக்கு வரதட்சணையாக கொடுத்து திருமணம் செய்து அனுப்பிவிடுங்கள் என்று புரிய வைத்து என் மண்டையே காலியாகிவிட்டது. ஆனால் இவள் மண்டையில் எதுவுமே ஏறவில்லை என்று எரிச்சலுடன் நான் கூறினேன். ஆனால் நான் எதிர்பார்த்திராத ஒரு பதில் எனக்கு கிடைக்கும் என்று அப்போது நான் அறியவில்லை. ஆதிரை, அப்படியானால் சரி, அம்மாவிடம் சொல்லி எனக்கு பெண் கேட்டுவிடுங்கள் என்றாள். நான் திடீரென்று ஆச்சரியத்துடன் அவளை பார்த்தேன். அவள் புன்னகைத்தாள். வெக்கப்பட போலித்தனமாக முயன்றாள். பிறகு உடனடியாக அங்கிருந்து எழுந்து சென்று விட்டாள். நான் நின்ற இடத்திலேயே நின்று கொண்டிருந்தேன். ஆதிரை என் மீது இப்படிப்பட்ட எண்ணங்களை வைத்திருப்பாள் என்று நான் நினைத்து கூட பார்த்ததில்லை. அன்று முழுவதும் என் மனம் ஆதிரையின் பேச்சிலேயே இருந்தது. அவளுடைய பேச்சு எனக்கு முற்றிலும் முட்டாள்தனமாக தோன்றியது. என்னை விட 12 வயது சிறியவள். என் வயது 31. அவளுக்கு அப்போதைக்கு 19 வயதுதான். ஒருவேளை அவள் கேலி செய்திருக்கலாம் என்று நினைத்தேன். ஏனென்றால் அவள் பெரும்பாலும் இப்படிதான் கேலி செய்வாள். நான் அவளது பேச்சை தவிர்த்து விட்டேன். ஆனால் எங்கோ என் மனதிலும் அந்த பேச்சு பதிந்து விட்டது.
இப்போதெல்லாம் அவள் என் அருகில் அமர்ந்து உரிமையுடன் என் கையை பிடிக்கும்போது என் இதயமும் துடித்தது. என் இதய துடிப்புகள் வித்தியாசமாக துடித்தன. நான் உடனடியாக என் கையை இழுத்து கொண்டு எழுந்து வெளியே சென்று விடுவேன். உண்மையை சொல்லப்போனால் ஆதிரைக்கான என் உணர்வுகளை நான் அடக்க விரும்பினேன். ஆதிரைக்காக என் மனதில் வேறு எந்த உணர்வும் உருவாக நான் விரும்பவும் இல்லை. ஆதிரையின் அப்பாவுக்கு நல்ல வியாபாரமும் இருந்தது. எங்கள் குடும்பத்தை விட அவர்களின் நிலைமை மிகவும் நன்றாகவும் இருந்தது. ஆதிரை அவர்களின் இளைய மற்றும் செல்ல மகள். ஆதிரைக்கு ஒரு அக்காவும் இருந்தார். அவளுக்கு திருமணமாகிவிட்டது. என் வயதில் ஒரு அண்ணன் இருந்தான். அவனுக்கும் திருமணமாகிவிட்டது. ஆதிரைக்கு மட்டுமே திருமணமாகவில்லை. நான் வேலையில்லாமல் இருந்ததால் திருமணம் பற்றி நினைத்து கூட பார்க்கவில்லை. அம்மா அப்பா இறந்த பிறகு நிலாவை நான் தான் வளர்த்தேன். நான் முன்பே வேலை பார்த்திருந்தாலும் இம்முறை எனக்கு ஒரு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்க வேண்டும் என்று விரும்பினேன். ஏனென்றால் என் மீது நிலாவின் பொறுப்பும் இருந்தது. நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைத்த பிறகு முதலில் நிலாவுக்கு திருமணம் செய்து வைத்துவிட்டுதான் என்னை பற்றியும் எதையும் யோசிக்க வேண்டும் என்றும் நான் நினைத்திருந்தேன். ஆனால் ஆதிரை எனக்கு யோசிக்கவே வாய்ப்பு கொடுக்கவில்லை. கடந்த 2 மாத ஓட்டத்திற்கு பிறகு இறுதியாக எனக்கு பிடித்த வேலை ஒன்றும் கிடைத்தது. சம்பளம் 30,000. நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். இனிப்புடன் வீட்டிற்கும் வந்தேன். நிலாவும் ஆதிரையும் வீட்டிலேயே இருந்தார்கள். நான் நிலாவின் வாயில் இனிப்பை ஊட்டிவிட்டு எனக்கு வேலை கிடைத்துவிட்டது என்றேன். அவள் சந்தோஷமாக, அண்ணா, இது மிகவும் நல்ல செய்தி. இன்று நான் உங்களுக்கு தேநீருடன் பக்கோடாவும் பொரித்து தருகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றாள். ஆனால் ஆதிரை மிகவும் அமைதியாக நின்றாள். என்னையே கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கு என்ன ஆயிற்று என்று எனக்கு புரியவில்லை. திடீரென அவளும் சிரித்தபடியே என் கழுத்தை கட்டிப்பிடிக்க முன் வந்தாள். விகாஷ், உன் வேலைக்கு வாழ்த்துக்கள் என்றாள். ஆனால் அவள் என் கழுத்தில் கையை போடுவதற்கு முன்பே நான் அவளை தடுத்து விட்டேன். போதும் போதும், தூரத்திலிருந்தே வாழ்த்து தெரிவித்தாலே போதும், ரொம்ப ஒட்டிக்கொள்ள தேவையில்லை என்றேன். நான் இப்படி சொன்னதும் அவள் முகத்தை சுளித்தாள். நான் ஏன் முகத்தை சுளிக்கிறாய் என்றேன். இனிப்பு பெட்டியை அவளுக்கு அருகில் நகர்த்தினேன். இந்தா, நீயும் சாப்பிடு. உன் கண்பட்டு நான் சாப்பிடும்போது என் வயிறு வலிக்கக்கூடாது என்று கேலியாக சொன்னேன். ஆனால் அவளோ, உன் கையால் எனக்கு ஊட்டு, அப்போதுதான் நான் சாப்பிடுவேன் என்றாள். அவளின் செயல் எனக்கு பிடிக்கவில்லை. நான் பெட்டியை அங்கேயே மேஜையில் வைத்து விட்டேன். வேண்டுமானால் சாப்பிடு, வேண்டாம் என்றால் வேண்டாம். ஆனால் இப்படிப்பட்ட தேவையற்ற பிடிவாதம் பிடிக்காதே என்றேன். இதை சொல்லிவிட்டு நிலாவை அங்கிருந்தே கூப்பிட்டு தேநீரை என் அறைக்கு கொண்டு வா என்றேன். நான் என் அறைக்கு சென்று விட்டேன். அந்த பெண்ணின் செயல்கள் எனக்கு விசித்திரமாக தோன்றின. சிறிது நேரத்திலேயே என் அறைக்கதவு திறந்து அவள் மிகுந்த கோபத்துடன் என் அறைக்குள் நுழைந்து என் படுக்கையில் எனக்கு நேர் எதிரே அமர்ந்து கொண்டாள். விகாஷ், உனக்கு இவ்வளவு சின்ன விஷயமும் புரியவில்லையா? நீ எனக்கு பிடித்திருக்கிறாய். நான் உன்னை காதலிக்கிறேன் என்றாள். அவளுடைய இந்த வார்த்தையை கேட்டு நான் அவளை கோபமாக பார்த்தேன். உன் வயதை பார்த்தாயா? உனக்கு வெட்கமாக இல்லையா? இவ்வளவு சின்ன வயதில் நீ என்னிடம் இப்படி பேசுகிறாயே. நீ படிக்கும் நாட்கள் இது புரிந்ததா? இனிமேல் என்னிடம் இப்படி பேசினால் அத்தையிடம் சொல்லிவிடுவேன் என்று கடுமையாக கடித்து கொண்டேன். சிறிது நேரம் என் முன் அமர்ந்து அழுது கொண்டிருந்தாள். பிறகு எழுந்து சென்று விட்டாள். 8 நாட்கள் அவள் எங்கள் வீட்டுக்கே வரவில்லை. நிலாவும் சோகமாக இருந்தாள். நிலா, இந்த ஆதிரை ஏன் வரவில்லை என்று கேட்டேன். தெரியவில்லை அண்ணா. தினமும் நான் அவளிடம் போக வேண்டியிருக்கிறது. அவளை சமாதானப்படுத்தி சோர்வடைந்து விட்டேன். ஏன் கோபமாக இருக்கிறாள் என்று சொல்லவில்லை. இனி உங்கள் வீட்டுக்கு வரவே மாட்டேன் என்கிறாள் என்றாள். மறுநாள் எனக்கு அத்தையிடமிருந்து ஒரு அழைப்பு வந்தது. வீட்டிற்கு வா, உன்னிடம் முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்றார். சரி அத்தை, நான் டியூஷன் முடித்துவிட்டு வருகிறேன் என்றேன். இரவு 10 மணிக்கு நான் அவர்கள் வீட்டிற்கு சென்றேன். அவர் டிராயிங் ரூமில் அமர்ந்து எனக்காக காத்திருந்தாள். என்னை பார்த்ததுமே உடனடியாக என் அருகில் வந்து என் தலையை அன்பாக தடவினாள். நான் அவளுக்கு பக்கத்தில் அமர்ந்தேன். உன் அம்மாவும் நானும் மிக நல்ல தோழிகள். அக்கா தங்கையைப் போலவே உன் அம்மாவும் நானும் பாசம் வைத்திருந்தோம். ஆனால் உன் பெற்றோரின் திடீர் மரணத்திற்கு பிறகு உன்னை என் மகன் அர்ஜுனைப் போலவே நான் நினைத்தேன். அதனால்தான் ஆலோசனைக்காக உன்னை கூப்பிட்டேன் என்றார். நான் அத்தையை பார்த்தேன். அவள் பாசத்தில் எனக்கு சந்தேகம் இல்லை. அம்மா அப்பா இறந்த பிறகு அத்தை தான் எனக்கும் நிலாவுக்கும் நிறைய அன்பு கொடுத்தாள். சொந்த பிள்ளைகளைப் போலவே. அத்தை இல்லை என்றால் நாங்கள் 2 அண்ணன் தங்கை எப்போதே சிதறி போயிருப்போம். நிலா என் அம்மா அப்பா இறந்தபோது மிக சிறியவள்தான். ஆனால் நான் விவரமானவன். அம்மா அப்பா திடீரென இறந்தபோது நான்
முற்றிலும் நொறுங்கி போனேன். ஆனால் அத்தை தான் எங்களை வளர்த்தார். அத்தை என்னிடம் ஒரு ஆலோசனை வேண்டும் என்றார். என்ன ஆலோசனை வேண்டும் அத்தை என்றேன். அத்தை கூறத் தொடங்கினார். ஆதிரைக்கு மிக நல்ல இடத்திலிருந்து சம்பந்தம் வந்திருக்கிறது. நல்ல வசதியான குடும்பம். பையனும் நல்ல வேலை பார்க்கின்றான். அதனால் ஒரு முறை உன்னிடம் ஆலோசனை கேட்கலாம் என்று நினைத்தேன். நீ ஒரு முறை பையனை பற்றி விசாரித்து சொல். ஆதிரைக்கு இப்போதுதான் 19 வயது ஆகிறது. இன்னும் அவளது படிப்பு முடியவில்லை. ஆனால் நல்ல சம்பந்தங்கள் அடிக்கடி வராது. கல்யாணத்துக்கு பிறகும் ஆதிரை படிப்பை தொடரலாம் என்று பையன் சொல்கிறான். ஆனால் நான் இப்போதைக்கு நிச்சயம் மட்டுமே வைத்து விடலாம் என்று நினைக்கிறேன். ஆதிரையின் படிப்பு முடிந்ததும் கல்யாணம் செய்யலாம் என்று. அத்தை தன் போக்கில் பேசிக்கொண்டே இருந்தார். முதன்முறையாக என் மனதுக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டது. ஆதிரை அவ்வளவு பெரியவளாகி விட்டாளா? அத்தை அவளது திருமணத்தை பற்றி யோசிக்க ஆரம்பித்தார்களா என்று. நான் உங்களுக்கு சரி என்று பட்டால் செய்யுங்கள். நான் பையனை பற்றி விசாரித்து சொல்கிறேன். என் மூலம் வேறு ஏதேனும் வேலை இருந்தாலும் சொல்லுங்கள் என்றேன். இதை கேட்டு ஆதிரையின் அம்மாவும் அப்பாவும் இருவருமே மகிழ்ச்சி அடைந்தனர். நீ எங்கள் மூத்த மகனை போன்றவன். அர்ஜுனுடன் சேர்ந்து நீதான் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்றார்கள். நானும் நீங்கள் சொல்வது போல செய்கின்றேன் என்றேன். கொஞ்சம் நேரம் வேறு சில விஷயங்களை பேசிவிட்டு வீட்டிற்கு திரும்பினேன். என் அறையில் படுத்தபடி ஆதிரைக்கு திருமண வயதாகிவிட்டால் நான் இனி என் தங்கை நிலாவை பற்றி தீவிரமாக யோசிக்க வேண்டும் என்று நினைத்தேன். பிறகு அத்தையிடமே நிலாவுக்கு ஒரு நல்ல சம்பந்தம் பார்க்க சொல்லலாம் என்றும் தோன்றியது. அதனால் நிலாவுக்கும் கல்யாணம் செய்து வைக்கலாம். பிறகு அப்பா விட்டு சென்ற அந்த வாடகைக்கு விடப்பட்ட கடை இருந்தது. அதை விற்று நிலாவுக்கு வரதட்சணை கொடுத்து கல்யாணத்தையும் சிறப்பாக நடத்திடலாம் என்றும் யோசித்தேன். நான் இந்த கனவுகளில் மூழ்கி மெதுவாக தூக்கம் என் கண்களை தவிழ்ந்து கொண்டிருந்த போது என் வீட்டு பிரதான கதவு தட்டப்பட்டது. நிலா ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பால் நானே எழுந்து கதவருகே சென்றேன். இந்த நேரத்தில் யாரும் எங்கள் வீட்டிற்கு வரமாட்டார்கள். ஏனென்றால் இரவு 1:30 மணி ஆகியிருந்தது. யார் என்று கேட்டேன். ஆதிரையின் குரல் கேட்டது. விகாஷ், கதவை திற என்றாள். அவளது குரலை கேட்டு நான் திடுக்கிட்டேன். இந்த நேரத்தில் அவள் எங்கள் வீட்டிற்கு என்ன செய்ய வந்தாள்? நான் விரைவாக கதவை திறந்தேன். அவள் அழுது கொண்டிருந்தாள். அங்கிள் ஆண்டிக்கு ஏதாவது ஆகிவிட்டதோ என பயந்து விட்டேன். அவள் உள்ளே வந்தாள். கதவை மூடினாள். திடீரென என் நெஞ்சில் சாய்ந்தாள். அவளது இந்த செயலால் நான் மூச்சு விடுவதையே மறந்துவிட்டேன். ஆதிரை, என்ன நடந்தது? அத்தை நலமாக இருக்கிறார்களா என்று கேட்டேன். நான் அவளை என்னிடமிருந்து விலக்க முயன்றேன். ஆனால் அவளோ என்னை மிகவும் உறுதியாக பிடித்து கொண்டு அழுது கொண்டிருந்தாள். நீ ரொம்ப கெட்டவன். என் அம்மாவும் அப்பாவும் வேறொருடன் என் கல்யாணத்தை நிச்சயித்து விட்டார்கள். நீயும் பையனை பற்றி விசாரித்து சொல்வதாக சொல்லிவிட்டாய். நீ என்னை பெண் கேட்டிருக்க வேண்டும். அதற்கு பதிலாக கல்யாணம் சம்பந்தமாக ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள், நான் எல்லாம் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்கிறாய் என்றாள். அவளது இத்தகைய முட்டாள்தனமான பேச்சை கேட்டு எனக்கு அவளிடம் கோபம் வர ஆரம்பித்தது. நான் அவளது 2 கைகளையும் பிடித்து என்னிடமிருந்து விலக்கினேன். இந்த நேரத்தில் இதை பற்றி பேச வந்திருக்கிறாயா? உனக்கு பைத்தியமா பிடித்து விட்டது என்றேன். நான் என்ன செய்தால் என் காதலை நம்புவாய் என்றாள். நான் கோபமாக அவளை பார்த்தேன். அவளது கையை பிடித்து வீட்டை விட்டு வெளியே தள்ளினேன். தெரு முற்றிலும் வெறிச்சோடி இருந்தது. கடைசி வீடு அவளுடையதுதான். அந்த முட்டாள்தனமான பெண்ணிடமிருந்து இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இரவு நேரத்தில் யாராவது அவளை என் வீட்டிற்குள் நுழைய பார்த்திருந்தால் என்ன நினைப்பார்கள்? என் மரியாதையே போயிருக்கும். அவள் இன்னும் அழுது கொண்டிருந்தாள். நான் அவளை அவளது வீட்டிற்கே அழைத்துச் சென்றேன். கதவு திறந்திருந்தது. நான் அவளை வீட்டிற்குள் தள்ளிவிட்டேன். இன்று நீ செய்த செயலை மீண்டும் செய்தால் என்னை காட்டிலும் மோசமானவன் யாரும் இருக்க மாட்டார்கள். நான் உன்னை காதலிக்கவில்லை, புரிந்ததா? உனது சம்பந்தம் எங்கு நிச்சயிக்கப்பட்டதோ அங்கே கல்யாணம் செய்து கொள். உன் அம்மா அப்பா எங்கு விரும்புகிறார்களோ அங்கே மகிழ்ச்சியாக இரு. என்னை விட்டுவிடு என்று சொன்னேன் என்று என்னுடைய 2 கைகளையும் கூப்பி அவளிடம் சொன்னேன். அவள் அழுது கொண்டே தன் வீட்டிற்குள் சென்றாள். நான் கதவை மூடிவிட்டு என் வீட்டிற்கு வந்தேன். அடுத்த நாள் நான் என் அலுவலகத்தில் இருந்தபோது நிலாவிடமிருந்து அழைப்பு வந்தது. அவள் அழுது கொண்டிருந்தாள். அண்ணா, ஆதிரை விஷம் சாப்பிட்டு விட்டாள். அங்கிளும் அத்தையும் அவளை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். சீக்கிரம் பாருங்கள், எனக்கு பயமாக இருக்கிறது என்றாள். இதை கேட்டதுமே நான் பதறிப்போனேன். நான் உடனடியாக விடுப்பு கேட்டு மருத்துவமனைக்கு சென்றேன். அத்தை அழுது கொண்டிருந்தார். ஆதிரையின் அண்ணன் அர்ஜுனும் வருத்தமாக இருந்தான். அத்தை ஆதிரைக்கு என்ன நடந்தது என்று கேட்டேன். அவள் இந்த சம்பந்தத்தை மறுத்து கொண்டிருந்தாள். நல்ல சம்பந்தம், மகிழ்ச்சியாக இருப்பாள் என்று நாங்கள் நிறைய விளக்கினோம்.
ஆனால் இந்த முட்டாள் பெண்ணோ இதை செய்வாள் என்று எனக்கே தெரியாது. இல்லையென்றால் நான் சம்பந்தத்தை மறுத்திருப்பேன். என் குழந்தையின் மகிழ்ச்சியை விட எனக்கு வேறு எதுவும் பிரியமானது அல்ல. கடவுள் என் குழந்தைக்கு எதுவும் நடக்காமல் அவளை குணப்படுத்த வேண்டும் என்று கூறி அத்தை அழ ஆரம்பித்தார். நான் அவர்களை தேற்றினேன். 4 மணி நேரம் கழித்து மருத்துவர் ஆதிரைக்கு ஆபத்து இல்லை என்றார். ஆனால் அவள் இன்னும் மயக்க நிலையில்தான் இருந்தாள். மயக்க நிலையிலும் என் பெயரை தான் கூப்பிட்டு கொண்டிருந்தாள். இதை கேட்டு அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். நான் வெட்கப்பட்டு கண்களை தாழ்த்தி கொண்டிருந்தேன். பெண் மருத்துவரோ, உங்களில் யாராவது விகாஷை தெரிந்தால் தயவுசெய்து அவரை கூப்பிடுங்கள். உங்கள் மகள் அவரை காதலிப்பதாக அழுது கொண்டிருக்கிறாள் என்றார். என் அத்தை ஆச்சரியத்துடன் என்னை பார்த்து கொண்டிருந்தார். மாமாவின் நிலையும் அதுவேதான். நான் எதுவும் சொல்லாமலேயே குற்றவாளியாக்கிவிட்டேன். அத்தை, எனக்கு இது பற்றி எதுவும் தெரியாது. நான் ஆதிரையை நிலாவைப் போலதான் நினைக்கிறேன். அவள் ஒரு முறை என்னிடம் சொன்னாள். ஆனால் நான் அவளை மறுத்துவிட்டேன். ஒருவேளை அவள் கேலி செய்கிறாள் என்று நான் நினைத்தேன். என் விளக்கம் அங்கே எடுபடவில்லை. அத்தையோ, நீ என்னிடம் சம்பந்தம் கேட்டிருந்தால் நான் மறுத்திருப்பேனா என்றார். நான், அத்தை, அவள் என்னை விட 12 வயது சிறியவள் என்றேன். பெண் மருத்துவரோ, நீங்கள் விகாஷாக இருந்தால் தயவுசெய்து உள்ளே செல்லுங்கள் என்றார். நான் வெட்கத்தால் என் கண்களை கூட உயர்த்த முடியவில்லை. விரைவாக அறைக்குள் சென்றேன். ஆதிரை சோர்ந்து போயிருந்தாள். ஆனால் அவளது நாக்கில் இன்னும் என் பெயர் மட்டும் இருந்தது. காதலில் ஒரு மனிதன் எவ்வளவு தூரம் கூட செல்ல முடியும் என்று எனக்கு தெரியவில்லை. நான் அவள் அருகில் சென்றேன். அவளது படுக்கைக்கு அருகில் இருந்த நாற்காலியில் அமர்ந்து அவளது கையை பற்றி கொண்டேன். ஆதிரை, கண்களை திற என்றேன். என் குரல் கேட்டு அவள் கண்களை திறந்தாள். என்னை பார்த்து, உங்களுக்கு ஞாபகம் வந்துவிட்டதா? நான் இறந்திருந்தால் ஒருவேளை என் காதலில் உங்களுக்கு நம்பிக்கை வைத்திருக்கும் என்று நினைத்தேன் என்றாள். முட்டாள், நான் உன்னை என்னவென்று சொல்வேன்? என் நிலைமை அவ்வளவு நன்றாக இல்லை என்று உனக்கு தெரியாதா? உன் பெற்றோரின் வீட்டில் கிடைக்கும் அனைத்தையுமே உனக்கு நான் கொடுக்க முடியாது. எனக்கு என் தங்கையின் பொறுப்பும் இருக்கிறது என்றேன். காதலை கொடுக்க முடியுமே என்றாள். நான் தலையசைத்தேன். எனக்காக இவ்வளவு தூரம் செய்யக்கூடிய ஒரு பெண்ணுக்கு நான் காதலை கொடுத்தேன். ஆதிரையுடன் சில மாதங்களுக்கு பிறகு எங்கள் திருமணமும் நடந்தது. திருமண இரவில் ஆதிரை மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். உலகிலேயே மிகப்பெரிய மகிழ்ச்சி அவளுக்கு கிடைத்துவிட்டது போல். நான் அறைக்குள் வந்தபோது அவள் எனக்கு பேசவே வாய்ப்பு கொடுக்கவில்லை. தன் காதலை மட்டுமே வெளிப்படுத்தி கொண்டிருந்தாள். நீங்கள் மிகவும் நல்லவர். என் கல்லூரியில் உள்ள எல்லா பெண்களும் உங்கள் மீது மோகம் கொண்டிருந்தனர். வேண்டுமானால் நிலாவிடம் கேட்டு பாருங்கள். நீங்கள் நிலாவை அழைத்துச் செல்ல வரும்போதெல்லாம் எல்லா பெண்களுமே பெருமூச்சு விடுவார்கள். அப்போதே உங்களுடன் தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று நான் நினைத்து விட்டேன் என்றார். என் இந்த சிறப்பு ஆதிரையின் வாயால் எனக்கு தெரிய வந்தது. நான் சிரிக்க ஆரம்பித்தேன். ஆதிரை, நீதான் உலகின் முதல் மனைவியாக இருப்பாய். திருமண இரவில் தன் கணவன் தன்னை புகழ்ந்து காதலை வெளிப்படுத்துவதை கேட்பதற்கு பதிலாக நீயே அவனை புகழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன் பேச்சு முடிந்திருந்தால் நான் ஏதாவது சொல்லலாமா? என் பேச்சை கேட்டு அவள் கொஞ்சம் வெட்கப்பட்டாள். பிறகு அமைதியாக அமர்ந்தாள். தன் காதலை அவள் என்னிடம் முன்பே வெளிப்படுத்தி விட்டாள். இன்று என் முறை. நான் அவளுக்கு தகுதியான அன்பை கொடுத்தேன். நான் சொல்ல சொல்ல ஆதிரை மீதான என் அன்பு அதிகரித்தது. திருமணத்திற்கு பிறகு நான் அவளது ரசிகனாகிவிட்டேன் என்று சொல்வது உண்மை. 1 வருடம் கழித்து நிலாவுக்கு மிக நல்ல சம்பந்தமும் வந்தது. நான் அவளுக்கும் திருமணம் செய்து வைத்தேன். அவளும் விடை பெற்று தன் வீட்டிற்கு சென்று விட்டாள். இப்போது என் மீது யாருடைய பொறுப்பும் இல்லை. ஆனால் அதே நாட்களில் என் வேலையும் பறிபோனது. இப்போது எங்கள் நிலைமையும் மெதுவாக மோசமாக ஆரம்பித்தது. நான் என் அப்பாவின் கடையை விற்று நிலாவுக்கு திருமணம் செய்து வைத்தேன். அதனால் எனக்கு இருந்த ஒரே ஆதாரம் என் வேலைதான். நான் இன்னும் வேறு வேலை தேட ஆரம்பிக்கவில்லை. அதற்குள்ளேயே என் வீட்டிற்கு ஒரு புதிய விருந்தினர் வரப்போகும் செய்தியும் கிடைத்தது. ஆதிரை கர்ப்பமாக இருந்தாள். நிச்சயமாக இது ஒரு பெரிய மகிழ்ச்சிதான். ஆனால் நான் கவலைப்பட ஆரம்பித்தேன். அதனால் அவசரத்தில் சிறிய அளவில் கிடைத்த எந்த வேலையையும் நான் ஏற்றுக்கொண்டேன். இப்போது வீட்டில் செலவுகள் அதிகரிக்க தொடங்கின. ஆதிரையின் உண்மையான காதலின் பரீட்சை இப்போதுதான் தொடங்கியது. ஆனாலும் நான் டியூஷன் எடுத்தாவது வீட்டில் எந்த குறையும் இருக்கக்கூடாது என்று முயற்சியும் செய்தேன். ஆனால் ஆதிரையின் தேவைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருந்தன. அவள் கேட்கும் பொழுது நான் அன்புடன் அவளை என் கைகளில் அணைத்து
இந்த மாதம் சமாளித்துக்கொள், அடுத்த மாதம் உன் ஆசையை நிச்சயமாக நிறைவேற்றுவேன் என்று பாசத்துடன் சொல்வேன். 9 மாதங்களும் கடந்துவிட்டன. என் வீட்டில் ஒரு ஆண் குழந்தையும் பிறந்தது. ஆதிரை மெதுவாக மாற ஆரம்பித்தாள். குழந்தைக்கு ஒரு பணிப்பெண்ணை வைக்க வேண்டும், எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது என்றாள். ஆதிரை, இது எப்படி சாத்தியம்? என் நிலைமை எப்படி இருக்கிறது என்று உனக்கு தெரியாதா என்றேன். உங்களுக்கு தெரியுமா, எனக்கு ஃபேஸ்புக்கில் எவ்வளவு ஃபாலோவர்ஸ்கள் இருக்கிறார்கள்? ஆயிரக்கணக்கானோர் என் ஒரு படத்திற்கு லைக் போடுகிறார்கள் என்றாள். அவள் என்ன சொல்கிறாள் என்று எனக்கு புரியவில்லை. அதனால் என்ன என்றேன். நீங்கள் எனக்கு அனுமதி கொடுத்தால் நான் ஒரு சேனலை ஆரம்பிக்கிறேன். அதில் விளாக் செய்வேன். மக்கள் இதன் மூலம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறார்கள் என்றார். இந்த விஷயங்களை விடு என்றேன். ஆனால் ஆதிரை, விகாஷ், இந்த நேரத்தில் நம் நிலைமையை மேம்படுத்த வேண்டும். உங்களுக்கு நல்ல வேலை கிடைத்ததுமே, நிலைமை சீரானதுமே நான் இதையெல்லாம் விட்டுவிடுவேன் என்றார். பிறகு நான் சமையல் நிகழ்ச்சிகள் மட்டுமே செய்வேன் என்று சொன்னாள். நான் சரி, முயற்சி செய்ய வேண்டும் என்றால் செய். ஆனால் சமூக ஊடகங்களில் உன்னை அதிகமாக காட்டிக்கொள்ள தேவையில்லை. என்னை தவிர வேறு யாரும் உன்னை தவறான கண்ணோட்டத்தில் பார்த்தால் என்னால் பொறுத்து கொள்ள முடியாது என்றேன். யாரும் பார்க்க மாட்டார்கள் உன்னை தவிர என்றாள். ஆதிரையின் காதலில் எனக்கு சந்தேகம் ஏற்படவே இல்லை. ஆனால் அவள் எந்த மாதிரியான சேனலை ஆரம்பிக்கிறாள் என்று நான் ஒருபோதும் பார்க்க முயற்சியும் செய்யவில்லை. சில மாதங்களிலேயே எங்கள் வீட்டிற்கு கணிசமான தொகை வரவும் ஆரம்பித்தது. அவள் மிகவும் மகிழ்ச்சியுடன் என்னிடம் இந்த மாதம் 2 லட்சம் ரூபாய் லாபம் கிடைத்துள்ளது என்றும் கூறினாள். அதை கேட்டு நான் ஆச்சரியப்பட்டேன். நான் இன்னும் நல்ல வேலை தேடிக்கொண்டிருந்தேன். ஆதிரையிடம் நான் ஒருபோதும் எனக்காக பணம் கேட்டதும் இல்லை. ஆதிரை வீட்டு செலவுகளில் எனக்கு உதவவில்லை. சொல்லப்போனால் அவள் தனது ஆடம்பர செலவுகளை தன் பணத்தில் பூர்த்தி செய்து கொண்டிருந்தாள் என்று சொன்னால் அது தவறும் இல்லை. அவள் புதிய பிராண்ட் ஆடைகள் அணிய ஆரம்பித்தாள். ஃபேஷனும் செய்ய ஆரம்பித்தாள். தன் சமையலறையின் முழு உருவத்தையே மாற்றினாள். ஒரு பணிப்பெண்ணையும் வைத்து கொண்டாள். தன்னை முற்றிலுமாக மாற்றிக்கொண்டிருந்தாள். எப்போதுமே அலங்கரித்து கொண்டு தலைவிரி கோலமாக கவர்ச்சியுடன் இருந்தாள். இப்போது மாதம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்க ஆரம்பித்ததால் நாளுக்கு நாள் அவளது அழகும் மெருக்கேறி கொண்டு இருந்தது. அதன் பிறகு எனக்கு ஒரு வேலையும் கிடைத்து வேலையில் பிஸியாக இருந்தேன். சில காலம் அவள் போக்கிலேயே விட்டுவிட்டேன். மெல்ல மெல்ல அவள் வீட்டின் முழு அமைப்பையுமே மாற்றியிருந்தாள். இப்போது அவள் வீட்டின் வீடியோக்களையும் எடுத்தாள். எப்படி எழுந்திருக்கிறாள், எப்படி உட்கார்ந்திருக்கிறாள், காலை உணவு என்ன சாப்பிடுகிறாள், மதிய உணவுக்கு என்ன சமைக்கிறாள் என்று தன் மகனையும் காட்ட ஆரம்பித்திருந்தாள். ஒருமுறை என்னிடம், நான் அனைவரிடமும் உன்னை காட்ட விரும்புகிறேன், ஏனென்றால் என் ஃபாலோவர்ஸ்கள் கணவரையும் காட்டச் சொல்கிறார்கள் என்றாள். பைத்தியமா உனக்கு என்றேன். விகாஷ், எல்லோரும் சொல்கிறார்கள் என்றாள். இதையெல்லாம் உன்னோடே வைத்துக் கொள்வது நல்லது, எனக்கு இதெல்லாம் பிடிக்கவில்லை என்றேன். ஆனால் மெல்ல மெல்ல அவளும் என்னை இதற்குள் சம்மதிக்க வைத்தாள். நான் ஒரு சாதாரண மனிதன். எனக்கு விலை உயர்ந்த ஆடைகள் அணிவதில் விருப்பமில்லை. அதற்காக கவலையும் இல்லை. ஆனால் ஆதிரை என்னை தன் லைவில் சேர்த்து விட்டாள். நான் அவளுடன் சேர்ந்து ஒரு வீடியோவில் வந்தேன். அதிகமாக எதுவுமே பேசவும் இல்லை. மெல்ல மெல்ல ஆதிரையின் நடத்தை என்னிடம் மாற ஆரம்பித்தது. முன்பு அவள் தன் எல்லா கமெண்ட்டுகளையுமே என்னிடம் காட்டுவாள். பார் விகாஷ், மக்கள் என்னை எவ்வளவு பாராட்டுகிறார்கள் என்று. நீங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறீர்கள், குழந்தை உள்ள தாய் என்று தோன்றவே இல்லை என்கிறார்கள் என்பாள். நான் கமெண்ட்டுகளை படித்து சிரித்துவிட்டு, உண்மையாவே நீ மிக அழகானவள், என்னை போன்ற ஒரு ஆண் கூட உன் மீது மோகம் கொண்டு விட்டான் என்றால் நிச்சயமாக அவளுக்கும் எந்த தவறும் இல்லை. அவர்கள் உன்னை பிடித்திருந்ததால் அது சரிதான் என்பேன். நான் என் காதலில் இப்படி சொன்னேன். ஆனால் என் பேச்சின் வேறு ஒரு தாக்கத்தை அவள் எடுத்துக்கொள்வாள் என்று நான் அறியவில்லை. யாரோ ஆதிரையின் குரலை புகழ்ந்தார்கள், யாரோ அவளது அழகான முகத்தை புகழ்ந்தார்கள், யாரோ அவள் செய்த பொருட்களையெல்லாம் புகழ்ந்தார்கள். இதெல்லாம் சமூக ஊடகத்தின் ஒரு பகுதிதான். அதனால் நான் ஒருபோதும் இந்த விஷயங்களை சந்தேகத்துடன் பார்த்ததில்லை. ஆனால் சில மாதங்களிலேயே அவளின் நடவடிக்கைகளில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டது. அவளுக்கு குழந்தையை கவனிப்பதற்கு கூட நேரமில்லை. எப்பொழுதும் தன்னை அழகுபடுத்தி கொண்டே மேக்கப்புடனேயே வலம் வர ஆரம்பித்தாள். என்னிடம் பேசுவதற்கு கூட அவளுக்கு நேரமில்லை. எப்பொழுதுமே மொபைலும் கையுமாக தனக்கு வந்திருக்கும் கமெண்டுகளுக்கு சிரித்தபடியே பதிலளித்து கொண்டும் இருப்பாள். ஒருபடி மேலே போய் நான் வீட்டில் இல்லாத சமயங்களில் நடனமாடி அதையும் பதிவேற்றம் செய்து கொண்டிருந்தாள்.
நான் தெருவில் போகும் பொழுது இவர்தான் ஆதிரை, என் கணவர் என்று ஒரு மாதிரியாக என்னை பார்த்து சிரிப்பர். சிலரோ என்னிடம் நேரடியாகவே கேட்டு விடுவர், உனது மனைவியின் சமூக வலைத்தளங்களில் இப்படி செய்கிறாள் என்று. ஆனால் எனக்கு ஒரு பெரிதாக தெரியவில்லை. ஏனென்றால் எனது மனைவியை பற்றி எனக்கு நன்றாகவே தெரியும். அப்படி நினைத்தது தான் என் தவறும் கூட. ஒரு கட்டத்திற்கு மேல் நானும் லேசாக கண்டிக்கவும் ஆரம்பித்தேன். அவளும் என்னிடம் கோபப்படவும் ஆரம்பித்தாள். போக போக எனது கண்டிப்பும் அவளின் கோபமும் அதிகமாக தொடங்கியது. சொன்னது போலவே அவளிடமும் நிறைய பணமும் புகழும் ஆரம்பித்தது. அவள் தேவையில்லாத நிறைய பொருட்களை வாங்கி குவித்து கொண்டிருந்தாள். இப்பொழுதெல்லாம் அடிக்கடி எங்களுக்குள் சண்டை வர ஆரம்பித்தது. அப்போதெல்லாம் அவள் பணத்தை பற்றி மட்டுமே பேசுவாள். ஒரு நாள் சண்டையின் போது அவள் என்னிடம், என் ஆடைகளை பார்த்தாயா? ஒவ்வொரு மாதமும் நான் 50,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் செய்கிறேன். நீ எனக்கு என்ன கொடுக்க முடியும் என்றாள். இதை கேட்டதுமே நான் ஆதிரையின் முகத்தை பார்த்து கொண்டே இருந்தேன். அவள் என்னை காதலித்த ஆதிரையாக தோன்றவில்லை. என் அழகுக்காக உலகமே பைத்தியம் பிடித்திருக்கிறது. நான் ஒரு நாள் வீடியோ போடவில்லை என்றால் மக்கள் பைத்தியமாகி விடுகிறார்கள். உனக்கு என் மதிப்பு தெரியவில்லை. நான் ஏன் உன்னை மணந்தேன் என்று எனக்கே தெரியவில்லை என்றார். அவளது இந்த பேச்சை கேட்டு நான் எவ்வளவு ஆச்சரியப்பட்டாலும் அது போதாது. நான் அவளிடம், நீ சுயநினைவில் இருக்கிறாயா என்று என்ன பேசுகிறாய்? எனக்காக நீ என்ன செய்தாய் என்பதை மறந்துவிட்டாயா? எனக்காக நீ உயிரையே கொடுக்கும் அளவிற்கு இருந்தாய் என்றேன். நான் பெரிய தவறு செய்துவிட்டேன். இளம் வயது, எனக்கு புத்தி இல்லை. அதனால்தான் அப்படி ஒரு காரியத்தை நான் செய்துவிட்டேன். உன் வயதை பார்த்தாயா? என்னை விட 12 வயது பெரியவன். உன் தலைமுடியும் நரைக்க ஆரம்பித்து விட்டது. உன்னுடன் வீலாக் செய்யும்போது மக்கள் உங்களுக்கு ஏன் என்னானது, இந்த கிழவனை ஏன் மணந்தீர்கள் என்கிறார்கள். இந்த ஆள் உங்களுக்கு சுத்தமாக பொருந்தவில்லை என்கிறார்கள். என்னை கேலி செய்கிறார்கள் என்றார். ஆதிரையின் இந்த அகம்பாவம் மற்றும் ஆணவத்திற்கான காரணம் இப்போது எனக்கு புரிந்தது. ஏனென்றால் அவள் மக்களின் தூண்டுதலால் பேச்சுகளுக்கும் ஆளாக்கிவிட்டாள். நான் ஆதிரையிடம் சீரியஸாக பேசினேன். உன் சேனலை நிறுத்து, இல்லையென்றால் நானே அழித்து விடுவேன் என்றேன். இதை கேட்டதும் அவள் என் மீது கத்த ஆரம்பித்தாள். நான் உன்னை விட்டு விடுவேன், ஆனால் இந்த சேனலை நான் விட மாட்டேன். நான் காதலில் குருடாகி ஏன் உன்னை மணந்து கொண்டேன் என்று எனக்கே தெரியவில்லை. அதற்காக இப்பொழுது நான் வருத்தப்படுகிறேன். நான் எவ்வளவு அழகானவள்! எனக்காக வெளிநாட்டிலிருந்து பெரிய பெரிய தொழிலதிபர்களெல்லாம் சம்மதங்கள் கூட வந்திருக்கலாம் என்றாள். அவளது பேச்சை கேட்டு நான் அதிர்ச்சியடைந்தேன். எனக்கு புரிந்து போனது, யாரோ ஒருவனை மனதில் வைத்து கொண்டுதான் என்னிடம் இவள் பேசுகிறாள் என்று. ஏனென்றால் அவளின் நடவடிக்கைகள் அனைத்துமே அதையே தெளிவுபடுத்தின. நானும் அவளிடம், சரி, யார் அந்த பையன்? உன் மனதை கெடுத்தவன். அடுத்தவர் மனைவியை புகழும் எவனும் வாழ்க்கையை முழுவதும் வரமாட்டார்கள் என்றேன். கணவன் கணவன்தான். உன்னை புகழ்ந்து டைலாக் பேசும் எவனும் உனக்கு மரியாதை கொடுக்க மாட்டான் என்றேன். என் பேச்சை கேட்டதும் அவள், என்னை மனைவியாக்க பலர் இருக்கிறார்கள். உன்னை விட அழகான ஹேண்ட்ஸமான தொழிலதிபர்கள் இருக்கிறார்கள் என்றாள். அவள் மனதை கெடுத்து கொண்டிருப்பவர் யாரோ ஒருவர் என்று நான் புரிந்து கொண்டேன். நான் என் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு அன்பாக அவளிடம் சென்று விளக்க ஆரம்பித்தேன். இன்றைய உலகில் அவ்வளவு நல்லவர்கள் இல்லை. பெண்களை பொறி வைத்து பிடிப்பார்கள், ஏமாற்றுவார்கள், அவர்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டார்கள் என்றேன். ஆனால் அவளோ, போதும் போதும் நிறுத்து, எனக்கு உன்னிடம் விவாகரத்து வேண்டும் என்றாள். அவளது இந்த வார்த்தைகள் என் மனதை கலகமடைய வைத்தன. பைத்தியமா உனக்கு? நீ என் மனைவி. நமக்கு ஒரு சிறிய குழந்தையும் இருக்கிறது. சொர்க்கம் போன்ற வீடு நமக்கு. ஏன் விவாகரத்து வேண்டும் என்றேன். அவள் என்னிடமோ, உன் குழந்தையை நீயே வைத்துக்கொள். சொர்க்கம் போன்ற சிறிய வீடு எனக்கு மூச்சு முட்டுகிறது. நான் இங்கு வாழ முடியாது என்றாள். யாரோ அவளது மனத்தை முழுமையாக கெடுத்து விட்டான். என் அன்பு, என் பாசம், என் குழந்தை கூட அவளுக்கு தெரியவில்லை. நான் அவளது அம்மாவிடம் பேசினேன். அத்தையும் அவளுக்கு புரிய வைக்க நிறைய முயற்சி செய்தார். ஆனால் அவளோ யாருடைய பேச்சையும் கேட்க தயாராக இல்லை. எனக்கு விகாஷிடம் விவாகரத்து வேண்டும் என்று ஒரே பிடிவாதமாக இருந்தாள். நான் விவாகரத்து கொடுக்க மறுத்தபோது அவள் நீதிமன்றத்தில் விவாகரத்து கோரினாள். என் வீடு தகர்ந்து விட்டது. அவள் என்னிடமிருந்து விவாகரத்து பெற்று சென்று விட்டாள். அவள் இன்னும் வீலாக் செய்து கொண்டுதான் இருக்கிறாள். அவளது வீலாகில் இருந்துதான் அவள் 2ஆம் திருமணம் செய்து கொண்டதும் இப்போது வெளிநாட்டில் வசிப்பதும் எனக்கு தெரிந்தது. அவள் தன் ஃபாலோவர்ஸ்களிடம் வீலாகிலேயே, நான் அந்த மனிதனை என் வீலாகில்தான் காதலித்தேன். வீலாக் மூலம்தான் விரும்பிய வாழ்க்கையை துணை கிடைத்தது என்று அவள் கூறினாள்.
மக்கள் இன்னும் அவளுக்கு கமெண்டுகளை போட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்போது கமெண்டுகளில் அவளது பாராட்டுகள் குறைந்து அவளை பற்றி மோசமான விஷயங்கள் அதிகமாக வர ஆரம்பித்தன. நீ எந்த வகையான பெண்? உன் கணவனையும் உன் குழந்தையும் விட்டுவிட்டு வேறொருவருடன் சென்று விட்டாயே, அவனை மறந்து கொண்டாய். கணவனுக்கும் குழந்தைக்கும் நீ சந்தோஷத்தையும் நிம்மதியும் தியாகம் செய்பவள்தான் ஒரு பெண் என்றனர். சிலரோ என்னையும் குறை கூறினர். பெண்ணுக்கு இவ்வளவு சுதந்திரம் கொடுத்ததால் அவள் ஓடிப்போகத்தான் செய்வாள். கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும். நீ எல்லாம் ஒரு ஆம்பளையே இல்லை என்று சொன்னார்கள். ஆனால் நான் அவளை நம்பினேன். ஒரு ஆண் எப்போதுமே பெண்ணை சந்தேகப்பட வேண்டுமா? அவளை நம்பக்கூடாதா? அவளை எப்போதுமே சந்தேகத்தின் பிடியில் வைத்திருக்க வேண்டுமா? மற்றொருவனுடன் அவள் அதிக நாட்கள் இருக்க முடியாது என்று எனக்கு நம்பிக்கை இருந்தது. ஏனென்றால் ஒரு ஆணை அவனது வசதி குறைந்தாலும் அவனது ஆசைகளை பூர்த்தி செய்ய முடியாததாலும் கைவிட்டு விட்டாள் என்றால் அப்படிப்பட்ட பெண் எந்த ஆணுடனும் வாழ்க்கையை வாழ முடியாது. அவள் அவனை விட வசதியான ஒருவனை பார்த்தால் அவனையும் விட்டு விடுவாள். அல்லது அதே ஆண் ஆதிரையை விட அழகான பெண்ணை பெற்றால் ஆதிரையை விட்டு விடுவான். ஒருவேளை அப்போது அவள் என் மதிப்பை உணருவாள். ஆனால் என் பார்வையில் அவள் தன்னுடைய எல்லா மதிப்பையும் இழந்துவிட்டாள். அவள் ஒரு பைசாவுக்கும் பயன்படுத்தவளாகிவிட்டாள். அப்படிப்பட்ட பெண்ணை நான் மீண்டும் என் வாழ்க்கையில் சேர்க்க முடியாது. ஒருவேளை எந்த பெண்ணையும் சேர்க்க முடியாது. ஆனால் ஒரு நாள் என் தங்கை நிலா தன் கணவனின் சகோதரிக்கு என்னிடம் சம்பந்தம் கொண்டு வந்தாள். அண்ணன், உங்களுக்கு ஒரு சிறிய குழந்தை இருக்கிறது, எப்படி சமாளிப்பீர்கள்? வாழ்நாள் முழுவதும் இப்படியே இருந்துவிட முடியுமா? என் கணவனின் சகோதரியும் விதவை. உங்களுக்கு தெரியும் அவள் எவ்வளவு நல்லவள் என்று. 2 மாதங்களுக்கு முன்புதான் அவளது கணவர் ஒரு சாலை விபத்தில் இறந்துவிட்டார். பாவம், அந்த பெண் திருமணமாகி 8 மாதங்கள் தான் ஆகியிருந்தன. ஆனால் 8 மாதங்களிலேயே விதவையாகிவிட்டாள். நீங்கள் சுமதியை மணந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றும் சொன்னால் நான் நிலாவை மறுத்தேன். ஆனால் நிலாவோ பிடிவாதமாக இருந்தாள். நீங்கள் சுமதியை மணக்கவில்லை என்றால் நான் உங்களிடம் ஒருபோதும் பேசவே மாட்டேன் என்றாள். நிலாவின் பிடிவாதத்திற்கு முன் நான் கட்டாயப்படுத்தப்பட்டேன். சுமதியை மணந்தும் கொண்டேன். சுமதி மிக நல்ல பெண். என் மகன் ரோஹனை அவள் தன் சொந்த குழந்தையைப் போலவே ஏற்றுக்கொண்டாள். ஆனால் எனக்கு தான் பெண் மீதான நம்பிக்கை போய்விட்டது. சுமதி மீதும் என்னால் நம்பிக்கை வைக்க முடியவில்லை. ஆனால் சுமதி தன் அன்பிலும் விசுவாசத்திலும் எந்த குறையும் வைக்கவில்லை. ஒருவேளை அவளது விசுவாசத்தாலும் அன்பாலும் மெல்ல மெல்ல நானும் அவளை காதலிக்க ஆரம்பிக்கலாம். ஒருவேளை ஆதிரையை விரைவில் என் இதயத்திலிருந்து அகற்ற முடியும். நண்பர்களே, ஆதிரை என் இதயத்திலிருந்து சீக்கிரம் அகல நீங்கள் அனைவருமே பிரார்த்தனை செய்யுங்கள்.